கிறிஸ்து இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது பரமத்தந்தை நாமத்தினாலும் நம் அன்பின் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு இந்த நாளிலும் கூட தேவனுடைய மகாபெரும் கிருபை நாம் இந்த வனாந்தர பிரயாணம் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து இந்த 4வது பாடத்தில் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த வாரங்களிலும் கூட மீதியான் தேசத்திற்கு மோசே ஓடி சென்றதை நம்ம பார்த்துட்டோம். மீதியான் தேசத்தில் அவர் அந்த துறவண்டையில் அவர் காத்திருக்கிறார். எத்திரோ, அதாவது ரெகுவேல், அந்த மீதியான் தேசத்து ஆசாரியனுடைய மகள்கள் வரும் பொழுது அங்கு அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கத்தக்கதான காரியங்கள், பின்பதாக எத்திரோ என்கின்ற ரெகுவேலினுடைய வீட்டிற்கு அவர் கடந்து போகக்கூடிய காரியங்கள், காலம் சென்ற பின்பதாக அவருடைய மகளை திருமணம் பண்ணிக்கொள்கிறார். மோசேக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அதற்கு பின்பதாக 40 வருடங்கள் கழிந்த பின்பதாக ஓரேபு மலை தொடருக்கு அவர் கடந்து போகிறார். அந்த கடவுளுடைய அந்த மலையில் தேவனுடைய அழைப்பு அங்கே மோசேக்கு கிடைக்கிது. அதில் 5 முறை மோசே மறுப்பு தெரிவிக்கக்கூடியவராக இருந்தாலும் அங்கே தேவதூதனுடைய அங்கே உந்துதல்னால் தேவனுடைய வழிநடத்தல் பெற்றவராக அவர் அதற்கு சம்மதம் தெரிவிக்கக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதில் இருந்துட்டு அந்த ப்ராக்டிக்கலான சில காரியங்கள் கூட நம்ம பார்த்தோம். அந்த முச்செடி எப்படி எரிந்தது என்பதனுடைய சில காரியங்கள் தொடர்ந்து அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவருடைய பயணம் துவங்குது. அந்த பயணத்தினுடைய துவக்கத்தில் அவர் கடந்து செல்லும் பொழுது ஒரு தூதன் இடைப்பட்டு நிற்கிறாரு. இடைப்பட்டு நிற்கக்கூடிய அந்த சூழலில் மோசேயினுடைய மனைவி சிப்போரால் தனது 2 பிள்ளைகளுக்கும் கூர்மையான ஒரு கல்லை எடுத்து அங்கே விருத்த சேதனம் பண்ணுறாங்க. இது நிமித்தமாக அந்த தூதனானவர் மோசேவை கொலை செய்யாமல் கடந்து போகிறாரு. அதற்கு பின்பதாக சிப்பியரால் மற்றும் 2 பிள்ளைகள் அங்கே எத்திரோவனுடைய வீட்டிற்கே அவர்கள் கடந்து செல்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்து கடந்த வாரத்தினுடைய பாடத்தை நாம் நிறைவு செய்திருந்தோம் சகோதர சகோதரிகளே. அதில் கூட கடைசி பாயிண்டாக இந்த மீதியான் தேசத்தில் இருக்கும் பொழுது தான் அங்கே யோபுனுடைய புஸ்தகத்தை கூட மோசே எழுதிட்டார் என்று கூட நம்ம பார்த்து கடந்த வாரத்தினுடைய பாடங்களை நாம் நிறைவு செஞ்சோம். தேவனுக்கு நன்றி. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து அந்த தனது மனைவி மற்றும் 2 பிள்ளைகளை எத்திரோவனுடைய வீட்டிற்கு அனுப்பின பின்பதாக என்ன நடந்தது என்பதை தான் நாம் இந்த நாளிலும் கூட சற்று நேரம் நாம் வேதத்தில் இருந்து ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. நாம் வசன பகுதிகளுக்குள்ளாக கடந்து செல்லலாம். யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 27 31 வரையிலான வசன பகுதிகள். யாத்திராகமும் 4ஆம் அதிகாரம் 27 31 வரையிலான வசன பகுதிகள். கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீ வனாந்திரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். அவன் போய் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான். மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடி வர செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலைகுனிந்து தொழுது கொண்டார்கள். ஆம், பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்கே தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, ஆரோனை நீ மோசேவை நோக்கி போ அப்படின்ட்டு அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறாரு. அப்போ இவங்க 2 பேர் எங்கே சந்தித்து கொள்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப தேவனுடைய பர்வதம், அதான் நம்ம கடந்த வாரத்தில் நம்ம பார்த்துட்டோம். ஒரே பர்வதம், அந்த சீனாய் மலை இருக்கக்கூடிய அந்த பர்வதத்தில் அவங்க 2 பேரும் சந்தித்து கொள்கிறாங்க. அப்போ மோசே அந்த முச்செடியின் நடுவில் இருந்து தேவதூதனானவர் என்னென்ன காரியங்கள் அறிவித்தார், எனக்கு எப்பேற்பட்டதான அடையாளங்கள் செஞ்சு காண்பிச்சார், எல்லாவற்றையும் ஆரோனுக்கு சொல்கிறாரு. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து எங்கே வராங்க அப்படின்னு பார்க்குறப்ப, எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்கள் ஒன்றாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒன்றாக இருக்கக்கூடிய இடத்திற்கு அங்கே வராங்க.
அவர்கள் கூடி வரும் பொழுது, யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூட்டி வர செய்தார்கள். அப்போ இது யார் இந்த மூப்பர்கள், யார் எப்பேற்பட்டவங்க எப்படிங்கிறத நீங்கள் ஒரு வேளை வீடுகளில் நீங்கள் வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா, யாத்ராமத்தினுடைய புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 14லிருந்து 26 வரையிலான வசன பகுதிகளில் யார் அந்த இஸ்ரேலினுடைய அந்த மூப்பர்கள், அந்த தகப்பன்மார்கள் அப்படிங்கிறத அங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க சகோதர சகோதரிகளே. அப்பேற்பட்டவர்களை கூட்டி வர செய்து அவர்களுக்கு முன்பதாக தேவன் எப்படி எங்கள் மத்தியில் தேவ தூதரின் வாயிலாக எங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு, தேவன் நம்முடைய கூக்குரலில் அவர் செவி கொடுத்துருக்கிறாரு, அவர் நம்முடைய கூக்குரலுக்காக அவர் பதில் தரக்கூடியவராக நம்மளுடைய உபத்திரவங்களை அவர் கண்ணோக்கி பார்த்திருக்கிறார் என்கின்ற காரியங்களை மோசே மற்றும் ஆரோன் அந்த மூப்பர்களிடத்தில் தெரிவிக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்களாமா, அந்த மோசேனுடைய வார்த்தை, அந்த ஆரோனுடைய வார்த்தைக்கு உடனடியாக கீழ்ப்படிந்து, ஓ தேவன் நமது உபத்திரவத்தை கண்ணோக்கி இருக்கிறாரு, அதை நம்ம பார்த்திருக்கிறார் என்று அவர்கள் தலை குனிந்து தொழுது கொண்டார்கள் என்பதை நம்ம வேத வாக்கியங்களில் நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஓகே, இங்கே வந்தாச்சு, மூப்பர்கள் கிட்ட சொல்லியாச்சு, மூப்பர்கள் ஓகே சொல்லியாச்சு. இப்போ அடுத்து யார் இடத்துல போகணும்? பார்வோன் இடத்துல போகணும். பார்வோன் இடத்துல என்ன கேட்கணும்? எங்களுக்கு விடுதலை தாங்கன்னு மோசே கேட்கணும். சரி, வசன பகுதியில் வாசிக்கலாம். யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றார். அப்போ இந்த வசன பகுதிகளை பார்க்குறப்ப நமக்கு முன்பதாக தெரியும், மோசே எகிப்தில் இருந்த பொழுது இருந்த பார்வோன் ராம்சேஸ் 2. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய பார்வோன் இங்கே இருக்கிறாரு. இவர்கிட்ட போய் எங்களுடைய இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை கொடுங்க, நாங்கள் தேவனை தொழுது கொள்றதுக்கு ஒரு பண்டிகை ஆசரிப்பதற்கு நாங்கள் வனாந்தரம் போக வேண்டியதாக இருக்கிறது என்று மோசேயும் ஆரோனும் போய் கேட்கும் பொழுது அவருடைய பதில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்பதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். அவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சரி நீங்கள் ஒரு கர்த்தர்னு சொல்லிட்டு பேசுகிறீங்கள, அந்த கடவுள் எனக்கு யாருன்னே தெரியாதே அப்படின்ட்டு இந்த வார்த்தைகளை சற்று நம்ம திருத்தண மொழிபெயர்ப்பினுடைய பதிவுகள் மற்ற காரியங்களை பார்க்குறப்ப ஒரு ஏளனமாக அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே நகையாடக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இது நாம் திருத்தண மொழிபெயர்ப்பில் கூட நாம் பார்க்கும் பொழுது, அதற்கு பார்வோன், யார் அந்த ஆண்டவர்? அவரது பேச்சை கேட்டு இஸ்ரேலை நான் ஏன் அனுப்ப வேண்டும்? அந்த ஆண்டவரை நான் அறியேன், இஸ்ரேலரை நான் போகவிடவும் மாட்டேன் என்று கூறினான். பார்த்தீங்களா, நீ தேவன்னு சொல்லிட்டு போன, நீ எங்கள் அப்பாவுடைய காலத்தில் நீ இந்த மாதிரி கொலை செஞ்சுட்டு ஓடி போனவன் தானே, இப்போ இங்கே நீ என்ன பண்ணுற? ஒரு ஆண்டவர்னு சொல்கிற, அவர் மூலமாக இப்படின்னு மீட்பு கிடைக்கணும்னு நீ சொல்கிற. ஆனால் நான் இந்த ஜனங்களை விட மாட்டேன். நீ சொல்கிற அந்த கடவுள் எனக்கு யார் அப்படின்ட்டு அந்த மோசேவை அவர் ஏளனம் பண்ணல, மோசே கூட அந்த ஆரோனை ஏளனம் பண்ணல, அந்த ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களினுடைய தேவனை அவர் ஏளனம் பண்ணக்கூடியவராக, அந்த தேவனுடைய நாமத்தில் வந்திருக்கிற மோசே மற்றும் ஆரோன் மற்றும் சமஸ்த இஸ்ரேல் ஜனங்களுடைய காரியத்தை அவன் ஏளனம் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான். சமஸ்த இஸ்ரேல் ஜனங்களுடைய தேவனுடைய அந்த விசுவாசத்தை குறித்ததான காரியத்தில் அவன் ஏளனம் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான். ஏனென்று பார்க்கும் பொழுது இந்த வசன பகுதிகள் ரொம்ப ஒரு ஏளனமான ஒரு வார்த்தைகள் அப்படின்னு நம்ம ஈஸியாக போயிட்டோம். ஆனால் இந்த ஏளனமாக இவன் சொன்ன பதிலுக்கு பின்னான காரியங்கள் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம வேத வாக்கியங்களை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, ஏன் உங்கள் தேவன்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் விடமாட்டேன் அப்படின்னு இவர் சொல்கிறாருன்னா, இவர் பின்னால் அல்லது இவருடைய இருதயத்தில் என்ன இருந்தது அப்படின்னா, எகிப்தினுடைய கடவுள்கள், அநேக கடவுள்கள் இருக்கிறாங்க. அந்த அநேக கடவுள்களில் சூரிய கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்.
அந்த சூரிய கடவுள் தான் யார் அப்படின்னா எல்லா கடவுள்களையும் காட்டிலும் மிகவும் வல்லமை வாய்ந்த ஒரு கடவுள். அந்த கடவுளை விடவா இந்த கடவுள் பெரியவர் அப்படிங்கிற அளவுக்கு அங்கே மோசேயையும் ஆரோனையும் இஸ்ரேல் ஜனங்களையும் மற்றும் இவர்கள் இருவரையும் அனுப்பிய தேவனையும் அவர் ஏளனம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நம்ம வேத வாக்கியங்களை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இந்த காரியங்கள் தெரிவிக்கப்படுது. இது சொன்ன உடனே மோசே மற்றும் பார்வோன் மோசே மற்றும் ஆரோன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்கள் வீட்டிற்கு வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழலில் அவர்கள் கடந்து போன பின்பதாக பார்வோன் என்ன பண்ணுறார் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை வேலை வாங்கக்கூடியவர்களிடத்தில் நீங்கள் ரெட்டிப்பாக அவங்கள என்ன பண்ணுங்கள், வேலை வாங்குங்க. அந்த வேலையின் மத்தியில் அவங்கள நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு வேலை செஞ்சால் கூலியை என்ன பண்ணிங்கன்னா வைக்கோல் கொடுத்தீங்க, இனிமேல் வைக்கோல் கொடுக்காதீங்க. வேலை செய்யணும், அது அவங்களுடைய கடமை. அந்த கடமைக்கு அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா பிரதிபலன் பார்க்கக்கூடாது என்கின்ற வகையில் மிகவும் கடுமையான வகையில் இங்கே பார்வோன் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆட்கள் இடத்துல அவன் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. நீங்கள் வசன பகுதிகள் நீங்கள் தொடர்ந்து வீடுகளில் பார்க்கும் பொழுது அவர் கடுமையாக நடந்துக்கிறார். இது ஜனங்கள் மத்தியில் மிகப்பெரிதான ஒரு அதிருப்தி ஏற்படுது. இந்த அதிருப்தியின் மத்தியில் இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய மூப்பர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பார்வோன் இடத்துல ஏன் எங்களுக்கு இவ்வளோ கடுமையாக்கியிருக்கீங்க, எங்களுக்கு வைக்கோல்களும் நீங்கள் கொடுக்கறதில்ல, அப்புறம் ஏன் இவ்வளோ கடுமையாக்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப, ஆமாம் கண்டிப்பாக வைக்கோல் கொடுக்க மாட்டேன். நீங்கள் ஒருவேளை நீங்கள் வீடுகளில் 5ஆம் அதிகாரம் யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அங்கே 1 தொடர்ந்து நம்ம நேரம் கருதி அப்படியே ஷார்ட்டாக நம்ம முடிக்கிறோம். நம்ம என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் வேலை செய்யணும், ஆனால் கண்டிப்பாக என்ன கிடைக்காது, வைக்கோல் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு இறுதியில் என்னென்னா நீங்கள் சும்மா இருக்கிறதுனால தானே நீங்கள் தொழுது கொள்றதுக்கு போகணும், பண்டிகை ஆசரிக்கணும்னு சொல்கிறீங்க, அதனால் உங்களை சும்மா வைத்திருப்பது சரியானதாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை இரட்டிப்பாக்கிறத பற்றி பேசுகிறார். அப்போ அந்த இஸ்ரேல் ஜனத்தினுடைய மூப்பர்கள் ஓகே நமக்கு இவ்வளோ கடினமான ஒரு காரியம் வந்ததுக்கு யார் காரணம், மோசே மற்றும் ஆரோன் தான் என்பதை அவர்கள் உணர்ந்தவர்களாக அவர்கள் திரும்பி இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கக்கூடிய பட்டணத்துக்கு வரும் பொழுது மோசே மற்றும் ஆரோனை பார்க்குறாங்க. அப்போ ஆரோனை பார்க்கும் பொழுது இவர்கள் நிமித்தமாக தான் இங்கே வந்திருக்கு அப்படின்ட்டு அவர்களிடத்தில் கோபம் காட்டிட்டு அவங்க வராங்க. இந்த ஒரு சூழலில் மோசே தேவனிடத்தில் அங்கே மாபெரும் ஒரு கூக்குரல் எடுக்கிறார். நீங்கள் விடுதலை கொடுப்பீங்கன்னு சொன்னதுனால தானே நான் வந்தேன், இப்போ ரட்சிப்பு கிடைக்குங்கிறதுக்காக தானே இப்படி வந்தோம், ஆனால் இப்போ பார்த்தா மேலும் கடினமாக்கப்பட்டிருக்குதே, மேலும் உபத்திரவங்கள் வரப்பட்டிருக்குதே, இன்னும் ஜனங்கள் கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு அங்கே யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி பதிவுகளில் அவர் கூக்குரல் இடக்கூடியவராக இருக்கிறார் சகோதர சகோதரிகளே. பின்பதாக தேவன் என்ன பண்ணுறார், நீங்கள் யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-9 வரையிலான வசன பகுதிகளில் அவர் தன்னை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறார். நீங்கள் வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 1-9 வரையிலான வசன பகுதிகள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடே என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தியிருக்கிறேன். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சை நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று போதுங்க சார். அப்போ இந்த வசன பகுதிகளை நம்ம பார்க்கும் பொழுது தேவன் இப்போ என்ன பண்ணுறாருன்னா
நான் என்ன ஒரு திட்டம் தீட்டியிருக்கேன் தெரியுமா, நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, நான் எந்த அளவுக்கு உங்களுடைய ஆதி தகப்பன் இடத்துல, உங்களுடைய மூதாதையர் இடத்துல நான் என்ன அறிக்கை பண்ணியிருக்கிறேன் தெரியுமா, உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் தெரியுமா அப்படின்ட்டு டீட்டெயிலாக பேசிட்டு வரார். இந்த டீட்டெயிலாக பேசிட்டு வர்றதுல தான் யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா. தேவன் தனது நாமத்தை முதல்ல வெளிப்படுத்தினது எந்த இடத்துல தான்னா இந்த இடத்துல தான். இதற்கு முன்பதாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இடத்துல எப்படி தெரிவித்தார்னா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் வெளிப்படுத்தினார். மோசேக்கு முச்சடிவில் இருக்கும் பொழுது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ எம் தட் ஐ ஆம். ஆனால் இங்கே தான் தேவன் தனது பெயரை குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, ஒரு மாபெரும் ஒரு காரியம். அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லிவிட்டு, நான் எப்பேற்பட்டதான வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, அந்த வாக்குத்தத்தம் உடன்படிக்கை பண்ணியிருக்கேன் தெரியுமா, அதன் அடிப்படையில் நான் மாபெரும் ஒரு மீட்பை, மாபெரும் ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை நான் செயல்படுத்த இருக்கிறேன்ட்டு தேவன் டீட்டெயிலாக எல்லா காரியத்தையும் சொன்ன பின்பதாக யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரைக்கும் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறப்ப, தேவன் மோசேவை அங்கே பேசுகிறதற்காக அங்கே அனுப்புகிறார். சகோதர சகோதரிகளே, இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்குறப்ப யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14லிருந்து 26 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 12 கோத்திர பிதாக்களினுடைய தலைவர்கள் யார் அப்படிங்கிறத அங்கே டீட்டெயிலாக அங்கே அப்படியே சொல்லிட்டு வராங்க. அந்த டீட்டெயிலாக சொல்லிட்டு வரதில் கூட நம்ம பார்க்கும் பொழுது, யாத்ராமம் 6ஆம் அதிகாரம் 14 மற்றும் 18 வசனங்களை பார்க்குறப்ப, கிர்ஷோன், கோகாத், மொராரி, அம்ராம் அந்த பேர்கள்லாம் வரும். அந்த கெர்சோன்கிறவர் யாரை அடையாளப்படுத்துகிறாங்கன்னு பார்க்குறப்ப மனுக்குலத்தை அது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. கோகாத் அப்படின்னு பார்க்குறப்ப முற்பிதாக்களையும், மெராரி அப்படிங்கிறது திரள் கூட்டத்தையும், அம்ராம் அப்படிங்கிறது சிறுமந்தை வகுப்பாரையும் அது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இவர்கள் பின்னாட்களில் எப்பேற்பட்டதான காரியங்களை அடையாளப்படுத்துகிறாங்க, அவங்க எப்படி அடையாளப்படுத்துகிறாங்கங்கிறத தேவனுக்கு சித்தமாக இருந்தால் நாமும் உயிரோடு இருக்கும் காலப்பகுதியில் பின்னாட்களில் வரக்கூடிய பாடங்களை நம்ம அதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஒரு தகவலுக்காக இதை நம்ம இங்கே பதிவிடுறோம். பின்னாட்களில் தொடர்ந்து என்ன வருது அப்படின்னு பார்க்குறப்ப 7ஆம் அதிகாரம் வந்துடுது. இப்போ 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலேருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் மீண்டுமா தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்க்குறப்ப மோசேயையும் ஆரோனையும் திடப்படுத்துகிறார். அந்த திடப்படுத்துதல் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத சற்று விரைவாக வாசிருங்க சிஸ்டர். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான். நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களுமாகிய இஸ்ரேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார். மோசேயும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அவர்கள் பார்வோனோடே பேசும்போது மோசேக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதுமாயிருந்தது. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோடே சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி, உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும். அப்போ இந்த வசன பகுதிகள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தேவன் டீட்டெயிலாக பேசிட்டு வர்றார். நீ இந்த மாதிரி பார்வோன்கிட்ட போய் பேசு, பார்வோன் ஒன்று விட மாட்டான், அவனுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்த போகிறேன். ஏன் இந்த கடினப்படுத்தினார், ஏன் அந்த பார்வோன் ஒவ்வொரு தருணத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பணிஞ்சு போவார், ஆனால் மீண்டுமா கடினமான இருதயம் வரும். இதெல்லாம் நம்ம பாடத்தினுடைய இறுதியில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தேவன் என்ன பண்ணுறாருனா, மோசேயின் இடத்துலையும் ஆரோன் இடத்துலையும் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டார். இதுதான் நடக்க போகுது, நீ போய் நின்னோன்னா உடனே பார்வோன் உங்களை அனுப்ப போகிறது இல்லை, அவனுடைய இருதயத்தை நான் தான் கடினப்படுத்த போகிறேன். ஏன்னா இந்த கடினப்படுத்த போகிறத குறித்து நீங்கள் வரக்கூடிய ஒவ்வொரு வசன பகுதியிலையுமே
நமக்கு நிச்சயமாக தெரியும் அந்த 10 வாதைகளுடைய காரியத்திலையும் பார்க்குறப்ப தேவன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். நீங்கள் வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போக விடான். ஆம் பிரியமான சகோதர சகோதரிலே, அவன் போக விடான். இது எப்போவே சொல்லிட்டாரு. அந்த அழைப்பு கொடுக்கும் பொழுதே அவர் சொல்லிட்டாரு, நீ ஜாக்கிரதையாயிரு, உன் நிமித்தமாக சகல அற்புதங்கள் செய்ய போகிறேன். அந்த ஒவ்வொரு காரியத்தின் மத்தியில் அவன் உங்களை போக விடான், அவன் போக விட மாட்டான். இதே காரியத்தை யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20 வசனங்கள் வாசிக்கலாம். ஆனாலும் எகிப்தின் ராஜா கைவல்லமை கண்டாலொழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். பார்த்தீங்களா? அப்போ தேவன் தெளிவாக சொல்லிட்டார், என்னன்னா அவனை உங்களை விடவே மாட்டான், அவன் உங்களை போக விட மாட்டான். ஏன்னா நான் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்த போகிறேன். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு அற்புதத்தினுடைய முடிவுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் நடந்து முடிச்சிருக்கும். ஒவ்வொரு வாதினுடைய முடிவுலையும் ஒவ்வொன்றும் முடிஞ்சிருக்கும். மீண்டுமா தேவன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். தேவன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். அது ஏன் கடினப்படுத்தினார்? நம்ம பாடத்தினுடைய இறுதியில் நம்ம பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே. அப்போ இப்பேற்பட்டதான இந்த ஒரு சூழலின் மத்தியில் அங்கே தேவன் டீட்டெயிலாக சொல்கிறாரு, போக விட மாட்டான். ஆனால் உன் நிமித்தமாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே அற்புதங்கள் செய்ய போகிறேன். அதில் முதலாவது ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நாம் வசனம் வாசிக்கலாம். யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10 மற்றும் 12 வசன பகுதிகள். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்கே ஒரு சர்ப்பத்தின் காட்சி நடக்குது. இந்த சர்ப்பத்தின் காட்சி எப்படிப்பட்டதாக நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தேவன் சொல்கிறாரு, நீங்கள் பார்வோனிடத்துக்கு போங்கன்றாரு. அங்கே பார்வோனிடத்தில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஆரோனை அந்த கோலை பார்வோனுக்கு முன்னாடி போடுங்க. அப்போ போடும் பொழுது அந்த கோல் என்னவா மாறணும், பாம்பாக மாறுது. சரி, இதே மாதிரி மாறுது அப்படின்னோடனே இப்போ பார்வோன் பக்கத்தில் இருக்கிற சாஸ்திரிகள் சூனியக்காரர்கள் அவங்கள கூப்பிட்டு பார்வோன் காண்பிக்கும் பொழுது அவர்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கோள்களை போடுறாங்க. அதுவும் என்ன ஆகுதுங்க, இப்போ பாம்பாக அங்கே மாறக்கூடியதாக இருக்கிறத இங்கே நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. நிச்சயமாக நமக்கு தெரியும், அங்கே மோசேயின் இடத்துல தேவன் கொடுத்துட்ட அந்த ஒரு தடி அல்லது அந்த கோல், அது எதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குன்னா, தேவனுடைய மாபெரும் ஒரு அங்கீகரிப்பையும் அந்த அதிகாரத்தையும் அது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. தேவனுடைய அங்கீகரிப்பு மற்றும் அந்த மாபெரும் ஒரு அதிகாரம், இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்கி கூட்டிகிட்டு போவதற்கு தேவனுடைய அந்த அங்கீகாரம் மற்றும் அந்த ஒரு அதிகாரத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குன்னு பார்க்குறோம். ஆனால் இங்கே நம்ம பார்க்கும் பொழுது மற்ற சூனியக்காரர்களுடைய மந்திரவாதிகளுடைய கோள்கள் என்னவாக மாறுதுங்க, பாம்பாக மாறுகிறது. இது எதை இங்கே அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப தேவன் இந்த உலகில் அனுமதித்திருக்கிற தீமையினுடைய மாபெரும் விளைவை இது அடையாளப்படுத்தி கொண்டு இருக்குதுங்களாம். மற்ற புறஜாதியினுடைய இந்த மந்திரவாதிகளினுடைய அல்லது இந்த சூனியக்காரர்களுடைய, அதாவது சாஸ்திரிகள் மற்றும் சூனியக்காரர்கள் இருக்கு, அவர்கள் யார் அப்படின்னு பார்க்குறப்ப மந்திரவாதிங்க, சூனியக்காரங்க. இவர்களுடைய கோல் இங்கே பாம்பாக மாறுவது இது எதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப நிச்சயமாக இது தேவனுடைய அனுமதியின் காலப்பகுதியில், இந்த 6000 வருட காலப்பகுதியில் சாத்தானுடைய மாபெரும் ஒரு ஆளுகையை இது அடையாளப்படுத்துகிறது சகோதர சகோதரிகளே. அப்போ நம்ம சற்று சிந்தித்து பார்க்கலாம், சாத்தானுடைய ஆளுகைக்கு கிரேட் எக்ஸாம்பிள் எங்கே தான் நம்ம பார்க்கும் பொழுது
மத்தேயுனுடைய புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, மத்தேயுனுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்கள். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். பார்த்தீங்களா, இந்த அண்ட சராசரத்தினுடைய சிருஷ்டிகர் கையில், அதாவது இவரை கொண்டும் இவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. அப்போ தேவனுடைய ஒரே பேரான குமாரன், இந்த குமாரன் வாயிலாக தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த குமாரன் முன்னாடி அவர் என்ன பண்ணுறாருனா, ஓ இதை மீட்டெடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கீங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், என் முன்னாடி சாஷ்டாங்கமாக பணிஞ்சுக்குங்க, எல்லாத்தையும் கொடுக்குறேன், இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். 8ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, பிசாசு அவரை மிகுந்த உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யத்தையும் அவைகளின் மகிமையும் காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உனக்கு தருவேன் என்றான் என்று சொன்னான். அப்போ நம்ம பார்க்கும் பொழுது, அப்போ சாஷ்டாங்கமாக பணிஞ்சு கொண்டால் இது எல்லாத்தையும் தருவேன் அப்படின்னா, அப்போ அந்த 6000 வருடம் சாத்தானுடைய ஆளுகைக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காராமா, அங்கே ஒரு அனுமதி கொடுத்துருக்கிறாரு. அனுமதி வேற, தேவ சித்தம் என்பது வேற. சரிங்களா? அந்த அனுமதியின் பேரில் இப்போ சாத்தான் என்ன பண்ணுறான் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அங்கே ஆளுகை காண்பிக்கிறான். தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, தேவ ஜனங்கள் செய்வதை போன்று, தேவனுடைய உண்மை சத்தியத்தை போன்று அவனும் அவனுடைய ஏஜென்ட்டுகள் மூலமாக இந்த பூமியின் மக்களை அவன் வஞ்சிக்கக்கூடியவனாக இருக்கிறான். சகோதர சகோதரிகளே, அநேக கோட்பாடுகள், அநேக மத ரீதியிலான கொள்கைகள், இது நம்ம புறஜாதி அல்லது புற மதஸ்தர்களிடத்தில் நம்ம பார்க்குறப்ப இருக்குது. அதே வேளையில் கிறிஸ்துவம் என்கின்ற பெயரில் இருக்கிறவர்கள் மத்தியில் கூட சாத்தானுடைய மாபெரும் வஞ்சனை இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, நம்ம உண்மை சத்தியம் சொல்கிறோமா, அவங்களும் அதுதான் உண்மை சத்தியம்பாங்க. நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சால் பரலோகம்னு சொல்கிறோமா, நீங்கள் எங்களுடைய சர்ச்சுக்கு வாங்க பரலோகம்னு சொல்லுவாங்க. இது போன்று உண்மை சத்தியத்தை போன்றே, ஒளியே போன்றே, ஒளியின் தூதனுடைய வேஷம் தரித்தவனாக இந்த சாத்தானுடைய ஆளுகை நாம் வாழும் காலப்பகுதியில் இருக்குது. ஆனால் தேவன் இந்த இப்பேற்பட்டதான ஒரு மாபெரும் ஆளுகை இருந்தாலும், அங்கே வசன பகுதியில் நம்ம பார்க்குறப்ப யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் 11ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, ஆரோனுடைய சர்ப்பம் மற்ற சர்ப்பங்களை விழுங்கியது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனுடைய அந்த அதிகாரம், தேவனுடைய அந்த மாபெரும் வல்லமை இங்கே என்ன பண்ணுன்னா, இப்பேற்பட்டதான அந்த ஒரு தீமையின் அனுமதியை முற்றிலுமாக நீக்கி போடும் என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு ஆசீர்வாதம், ஒரு மாபெரும் ஒரு வாக்கு தத்தத்தை இந்த ஒரு நிழலின் வாயிலாக நமக்கு எடுத்து காண்பித்திருக்கிறாங்க. சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு சிம்பிள் தான் இது நம்ம டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணுன்னா இது ஒரே ஒரு காரியம்தான். மற்ற பாம்புகள் இருக்குது தடிகளின் மூலமாக, இங்கே மோசே ஆரோனுடைய தடியின் மூலமாக ஒரு சர்ப்பம் இருக்குது. இவர்கள் செய்தது போல் அதுவும் செய்ய முற்படுது, வந்துருச்சு. ஆனால் இப்போ மோசே ஆரோனுடைய தடி அந்த பாம்பாக மாறியது, மற்ற பாம்புகளை விழுங்கியது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, தீமையின் அனுமதியை இங்கே மோசேனுடைய தடி, அந்த மோசேனுடைய தடி மாறிய அந்த பாம்பு சர்ப்பம் விழுங்கியது அப்படிங்கிறதுல தீமையின் அனுமதியை தேவன் நீக்கி போடுறார் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபார்மில் முடிச்சிடுறோம். ஆனால் இந்த வனாந்தர பிரயாணத்தினுடைய ஒட்டுமொத்த மையக்கருவே இந்த ஒரு சின்ன சம்பவத்தில் முடிஞ்சிருச்சுங்க. இந்த வனாந்தர பிரயாணத்தினுடைய ஒட்டுமொத்த கரு என்ன? யாத்ராமத்தினுடைய 1ஆம் வசன பகுதிகளை தெளிவாக பார்த்துட்டோம். யார் வந்து சாத்தான். சரி, அடுத்ததாக எப்படி இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் மத்தியில் பாவம் உள்ள வந்துச்சு, அதற்கு அவர்களுடைய முற்பிதாதா காரணம். எங்கே ஆதாம் காரணம், இங்கே நிழலில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே யாக்கோபு மற்றும் அந்த 12 பிள்ளைகள் காரணம். அடுத்ததாக நம்ம தொடர்ந்து பார்க்குறப்ப, அடுத்து மோசே என்கின்ற ஒரு இரட்சகரை எகிப்திலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கு தேவன் அனுமதி கொடுக்குறாரு. இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய பாவங்களை மீட்டெடுப்பதற்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக தேவன் அனுப்புகிறாரு. அடுத்ததாக நம்ம பார்க்குறப்ப மோசேயின் மூலமாக, இந்த எகிப்தின் மூலமாக தேவன் என்ன பண்ணுறாரு நம்ம பார்க்கும் பொழுது,
முதலாவது சபை ஜனத்திற்கு முதற் பேரானவர்களுக்கு ரட்சிப்பு கொடுக்குறாரு. பின்பதாக கானானில் உலக ஜனங்களுக்கு மீட்பு அதாவது கானானில் மற்ற இஸ்ரேல் ஜனங்களுக்கான சுதந்திரத்தை கொடுக்குறாரு. இது நம்ம ஆவிக்குரிய காரியங்களை நாம் பார்க்குறப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலியின் புண்ணியத்தின் மூலமாக முதலாவது சபை ஜனத்திற்கும் 1000 ஆண்டு அரசாட்சியில் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் அந்த மீட்பு அரங்கேறப்பட்டிருக்குது. அதற்கு இடையில் தடையாக இருக்கக்கூடிய அந்த தீமையின் அனுமதியை கர்த்தர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீக்கி போட சித்தம் கொண்டவராக இருக்கிறார் என்பதை இந்த ஒரு சர்ப்பம் மற்ற சர்ப்பங்களை விழுங்குதல்ல முடிஞ்சிருச்சுங்க. பிரதர், இதை பேசும்பொழுது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. தேவனுடைய கிருபையில் நம்ம 7ஆம் எக்கால தூதன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ரசல் பிரதர் தான் 7ஆம் எக்கால தூதன். ஆமாம், இல்லை, அது ஒரு மாபெரும் இன்னுமே கான்ட்ரவர்சி கடந்து போனாலும், ஆனால் நிச்சயமாக இந்த ஒரு ஆழமான ஸ்டடீஸ் ஒரு மாம்ச பலத்தினால நிச்சயமாக முடியுமானா கண்டிப்பாக முடியவே முடியாது. தேவனுடைய ஒரு குறுக்கீடு, தேவனுடைய வழிநடத்தல் இல்லைன்னா கண்டிப்பாக இப்பேற்பட்டதுன்னு ஒரு ஆழமான ஒரு தியானம் இருக்காது. ஆனால் தேவன் இவர் மூலமாக இவ்வளோ விளக்கங்கள் கொடுக்குறாருனா மாபெரும் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படிங்கிறதுடைய ஒரு மாபெரும் ஒரு கிருபை தான் சகோதர சகோதரிகளே. நாம் தொடர்ந்து பாடங்களுக்குள்ளாக போகலாம். அப்போ அந்த சர்ப்பம் அங்கே கோல் சர்ப்பமாக மாறுது, மற்ற சர்ப்பங்களை விழுங்குது, மீண்டுமாக அங்கே எடுக்கும் பொழுது அது கோலாக மாறுகிறதுன்னு பார்க்குறோம். அந்த வசன பகுதிகளில் 15ஆம் வசனம் நாம் பார்க்கும் பொழுது மீண்டுமாக இப்போ பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. தேவன் பார்வோனிடத்தில் ஒரு அற்புதம் காட்டுறாரு, ஒரு மிராக்கல் காட்டுறாரு. என்னன்னா இந்த சர்ப்பத்தினுடைய ஒரு காட்சி. ஆனால் அடுத்து வரக்கூடிய 10 காரியங்கள் கொள்ளை நோயாக அல்லது வாதையாக வரும். இது ஒட்டுமொத்த ஜனங்களையும் பாதிக்கும். ஆனால் முதலாவது பார்வோனிடத்தில் தேவன் காட்டின ஒரு அற்புதம்னா எதுதான் இந்த அற்புதம்னா இந்த கோல் சர்ப்பமான மாறிய காரியம். சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு மாபெரும் இந்த ஒரு தீமையின் அனுமதி, மாபெரும் இந்த உபத்திரவத்தினுடைய அனுமதிக்கு பின்பதாக தேவன் ஒரு மாபெரும் ஒரு விடுதலை அவர் வைத்திருக்கிறார் என்பதை அங்கே எளிமையாக அங்கே நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இதை குறித்து நம்ம பார்க்குறப்ப இந்த உலகத்தின் பார்வையில் சில வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க. என்னென்னா புயலுக்கு பின் அமைதி. ஏன்னா இந்த புயல் ஒட்டுமொத்த இடத்தையுமே சங்காரம் பண்ணிட்டு அந்த இடம் இப்போ எப்படி இருக்குன்னா யாருடைய பேச்சு மூச்சு இருக்காது. அங்கே யார் என்ன நிலைமையில் இருக்காங்க அப்படியே மயான அமைதியில் இருக்கும். இது இன்னொரு காரியத்தில் சொல்லணுன்னா, நமக்கு ஒரு இளைப்பாறுதல், ஒரு அமைதி கிடைக்கணும்னா அதுக்கு முன்னாடி என்ன தேவைப்படக்கூடியதாக இருக்குன்னா புயல் தேவைப்பட வேண்டியதாக இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளிடத்துல ஒரு கடினமான சூழல் கடந்து போகுதா, ஒரு பிரச்சனை கடந்து போகுதா, அது எந்த அளவுக்கு வீரியம் இருக்குதோ அந்த விட பல மடங்கு அதிகமாக தேவன் ஒரு அமைதியை, ஒரு இளைப்பாறுதலை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பலத்தை அவர் வைத்திருக்கிறார் என்பதனுடைய ஒரு நிச்சயம் இருக்கிறது சகோதர சகோதரிகளே. அதனால தான் அநேக வசன பகுதிகளை பார்க்குறப்ப சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோடு ஆளுகையும் செய்வோம். எத்தனையோ வசனங்கள் இருக்குது. ஒவ்வொரு வசனத்திலும் நாம் பார்க்குறப்ப சோதனையை சகிக்கணும், இக்காலத்து பாடுகள் வரக்கூடிய மகிமைக்கு ஈடானதல்ல. எத்தனையோ வசனங்களில் நமக்கு தெளிவாக தெரியுது, பாடுகள் இருக்குது, சோதனைகள் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் தேவன் சோதனையை அனுமதிக்கிறாரு. ஆனால் திராணிக்கு மேலே சோதிக்கிறதில்ல. ஆனால் அந்த ஒவ்வொரு சோதனைக்கு பின்பதாகவும் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறாரு. அதே நேரத்தில் நமது வாழ்க்கையில் எப்பேற்பட்டதான உச்சக்கட்ட சோதனை வருதா, திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவது போன்று தெரிகிறதா, அதில் நம்ம சத்தியத்தில் உறுதியாக நிற்கும் பட்சத்தில் மகிமைக்கான ஒரு கதவும் நமக்கு திறந்து வைக்கப்பட்டு இருக்கிறது சகோதர சகோதரிகளே. இஸ்ரேல் ஜனங்களுக்கு சோதனை இருந்துச்சு. மோசே வந்து இந்த காரியங்களை பார்வோனிடத்தில் சொன்ன பின்னாடி அங்கே சோதனை அதிகமாக்கப்பட்டுச்சு. ஐயோ, சோதனை அதிகமாக்கப்பட்டுச்சுன்னு அவங்க என்னதான் பண்ணுறாங்க, மோசேயும் ஆரோனையும் வெறுக்கிறாங்க. ஆனால் அந்த சோதனை கடினமாக்கப்பட்டாலும் பின்னாட்களில் தேவன் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறப்ப அவர்களுக்கு மாபெரும் ஒரு விடுதலையை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் சகோதர சகோதரிகளே. சரி,
அந்த 10 வாதைகள் நாம் யாவரும் அறிந்தது தான். நம்ம என்ன பண்ணலான்னா சற்று லைனாக பார்த்துடலாம். முதலாவது வாதை யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15லிருந்து 25 வரையிலான வசன பகுதிகளில் அது டீட்டெயிலாக இருக்குது. அதில் முதலாவது வாதை என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, அதாவது முதலாவது கொள்ளை நோய் என்ன அப்படின்னு நாம் பார்க்குறப்ப, நைல் நதி தண்ணீர் இரத்தமாக மாறுறது. வசனம் சற்று விரைவாக வாசிங்க சிஸ்டர். காலமே நீ பார்வோன் இடத்துக்கு போ, அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான். நீ அவனுக்கு எதிராக நதியோரத்தில் நின்று சர்ப்பமாக மாறின கோலை உன் கையில் பிடித்து கொண்டு அவனை நோக்கி, வனாந்திரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்துக்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமற் போனீர். இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன். அப்பொழுது அது இரத்தமாய் மாறி நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாறிப்போம். அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்க கூடாமல் ஆரோசிப்பார்கள். அதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தின் நீர்நிலைகளாகிய அவர்கள் வாய்க்கால்கள் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்கள் மேலும் அவைகளில் இராதபடிக்கு உன் கையை நீட்டு. அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மரப்பாத்திரங்களினாலும் கற்பாத்திரங்களிலும் இரத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியிலுள்ள தண்ணீரை அடிக்க நதியிலுள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறி போயிற்று. அப்போ இந்த வசன பகுதிகளை நம்ம பார்க்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, தேவன் டீட்டெயிலாக சொல்கிறார், நீ என்ன பண்ணணும், என்ன செய்யணும், டீட்டெயிலாக சொல்கிறாரு. அதே போல் மோசே மற்றும் ஆரோன் செய்கிறாங்க. அங்கே ஆரோன் அதிகாலையில் குளிக்கிறக்கு நெயில் நதிக்கு வரும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அனுப்பலை, நீங்கள் எங்களுடைய விடுதலைக்காக எங்களுடைய பண்டிகை அனுசரிப்பதற்காக அனுமதிக்காத நிமித்தமாக நாங்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறப்ப, தேவன் உங்களுக்கு ஒரு கொள்ளை நோயை அனுமதிக்கிறார் அப்படின்ட்டு நைல் நதியில் அவர் தண்ணீரில் அடிக்கிறாரு. ஆனால் அது நிமித்தமாக அங்கே எகிப்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தண்ணீர்களும் இரத்தமாக மாறக்கூடியதை நாம் பார்க்குறோம். இந்த இரத்தமாக மாறக்கூடியது இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல. ஏன்னா நைல் நதி இதுதான் எகிப்தினுடைய மிகவும் வளமிக்க ஒரு நதி, ஒரு பிரம்மாண்டமான ஒரு நதி. இந்த நதியின் மூலமாக எகிப்து பல விதங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப ஆசீர்வாதங்கள் பெற்றதாக இருக்குது. ஏன்னா இந்த நைல் நதி மூலமாக தான் நம்ம பார்க்குறப்ப அநேக செழுமைகள் அவங்க வச்சுருக்கிறாங்க. விவசாயம், வாழ்வாதாரம், இந்த நைல் நதி ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு நைல் நதி. சரிங்களா? அப்பேற்பட்டதான அந்த நைல் நதி உபயோகப்படுத்த முடியாத ஒரு காரியமாக கடந்து போகுது. நீங்கள் அதே யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி வசன பகுதியில் பார்க்குறப்ப அந்த இரத்தமாக மாறின விஷயம் 7 நாள் தொடருது. இப்போ நாம்பாலும் காலப்பகுதியில் ஒரு டேங்க் இருக்குது, ஒரு பைப் இருக்குது, நம்ம வேணும்னா எப்போ வேணால் அந்த டேங்க்கில் தண்ணி நிரப்பி வச்சு பிடிச்சிக்கலாம். ஆனால் பண்டைய கால முறைகள் அப்படி இல்லை. ஒரு தடவை தண்ணி மோந்துட்டு வராங்க, நதியில் இருந்தோ குளங்கள்ல இருந்தோ தண்ணி எடுத்துகிட்டு வராங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது எப்படி தான் இருக்கும், வீடுகளில் பயன்படுத்துவாங்க. மறுபடியும் போய் எடுத்துகிட்டு வந்தால் தான் நமக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை இருக்கிற மாதிரியெல்லாம் அப்பொழுது இல்லை. சரிங்களா? அதனால தான் அந்த காலப்பகுதியில் பார்த்திங்கன்னா நதியோரங்களில் பட்டணங்கள் உருவாகக்கூடியதாக இருக்கும். அந்த விதத்தில் இந்த நைல் நதி எகிப்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நைல் நதி. அந்த நைல் நதி என்னாக்கப்படுது அப்படின்னு பார்க்குறப்ப யாரும் உபயோகப்படுத்த முடியாதபடி அது மாற்றப்படுகிறத நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இந்த நைல் நதி இப்படி மாற்றப்பட்டதை பார்வோனுடைய மற்ற அந்த மந்திரக்காரர்கள், மந்திரவாதிகள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்களும் இந்த காரியத்தை பார்த்துட்டு தண்ணியை என்ன பண்ணுறாங்கன்னா ரத்தமாக மாற்றி எங்களாலேயும் முடியும் அப்படிங்கிறத காட்டுறாங்க. உடனே பார்வோனுடைய இருதயம் என்ன ஆயிடுதுங்க, கடினமாறிது. நைல் நதியினுடைய தண்ணீர் இரத்தமாக மாறுது. பார்வோனுடைய மந்திரக்காரர்களும் என்ன பண்ணுறாங்க, அதை செய்து காட்டுறாங்க. இப்போ தேவன் மீண்டுமா என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறப்ப 2வது ஒரு வாதி அனுமதிக்கிறார். வசனம் வாசிக்கலாம். யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1 தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர்.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயாகில் உன் எல்லை அடங்களையும் தவளைகளால் வாதிப்பேன். நதி தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும். அவைகள் உன் வீட்டிலும் உன் படுக்கை அறையிலும் உன் மஞ்சத்தின் மேலும் உன் ஊழியக்காரரின் வீட்டிலும் உன் ஜனங்களிடத்திலும் உன் அடுப்புகளிலும் பிசைகிற உன் தொட்டிகளிலும் வந்து ஏறும். அந்த தவளைகள் உன்மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் ஊழியக்காரர் எல்லார் மேலும் வந்து ஏறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். இப்போ இதில் கூட என்ன ஆகுதுன்னு பார்க்குறப்ப மோசேயின் இடத்துல தெளிவாக சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறப்ப இருதயத்தை கடினப்படுத்தின நிமித்தமாக அங்கே பார்வோன் விடுதலை பண்ணலை. அது நிமித்தமாக தவளைகள் புறப்படுது. நதியிலிருந்து எல்லா பக்கத்திலிருந்து தவளைகள் கூட்டம் கூட்டமாக எல்லா எகிப்தையே ஃபுல்லாக நிரப்பக்கூடியதாக இருக்குது. அப்புறம் மோசே அவசரமாக அங்கே பார்வோன் என்ன பண்ணுறாருன்னா அழைப்பு விடுக்கக்கூடியவரா. நம்ம நேரம் கருதி இதெல்லாம் நமக்கு பரிச்சயமான காரியங்கிறனால சற்று விரைவாக போகிறோம். நீங்கள் வீடுகளில் தயவுசெய்து இந்த யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் டீட்டெயிலாக படித்து பாருங்கள், சரிங்களா? அப்போ இந்த காரியத்தில் நம்ம பார்க்கும் பொழுது எகிப்து தேசம் முழுவதும் தவளைகளால் நிரப்பப்படக்கூடியதாக இருக்குது. இந்த ஒரு காரியத்தை கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப பார்வோனுடைய அந்த மாய வித்தை செய்யக்கூடியவங்க செய்து காட்டுறாங்க. அது நிமித்தமாக மீண்டுமாக பார்வோனுடைய இருதயம் அங்கே ஒரு கடினப்படக்கூடிய நிகழ்ச்சி இருந்தாலும் அங்கே அவர் மோசேயை கூப்பிட்டு, நான் உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்றேன், இந்த தவளைகளை நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துருங்க, இதை நீக்கி போடுங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அப்போ இந்த ஒரு காரியத்தை சொன்னோன்னே மோசே தேவனிடத்தில் வேண்டுதல் வைக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஒரு வேண்டுதலின் மத்தியில் தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்க்குறப்ப நதியை தவிர வேறு எங்கேயும் தவளை இல்லாதபடி அவர் மற்ற எல்லா தவளைகளையும் சாகடிக்கக்கூடியவராக, செத்துப்போக வைக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை பார்க்குறோம். இப்போ ஒட்டுமொத்த தேசத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறப்ப அவங்க வீடு, அவங்க வேலை செய்கிற ஸ்தலம், எல்லா இடத்துல இருக்கிற செத்த தவளைகளை ஒன்று குவியலாக சேர்க்கிறாங்க. அந்த குவியலாக சேர்க்கப்பட்ட அந்த தவளையின் நாற்றத்தின் நிமித்தமாக அந்த தேசமே அங்கே நாறி போனது அப்படிங்கிறத நம்ம வசன பகுதிகளில் நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இருந்தாலும் தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். அடுத்து என்ன நடந்துச்சு? நாம் வசன பகுதிகள் நம்ம 8ஆம் அதிகாரம் 15 to 19 வரையிலான வசன பகுதிகள் நாம் வாசிக்கலாம். லகு உண்டாயிற்றென்று பார்வோன் கண்டபோதோ தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். கர்த்தர் சொல்லி இருந்தபடி ஆயிற்று. அப்பொழுது கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி, அப்பொழுது அது எகிப்து தேசமெங்கும் பேன்களாய் போம் என்று சொல் என்றார். அப்படியே செய்தார்கள். ஆரோன் தன் கையிலிருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான். அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேன்களாய் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதியெல்லாம் பேன்களாயிற்று. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தைகளினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பேன்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோன் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் அப்போ இந்த வசன பகுதிகளில் நமக்கு டீட்டெயிலாக தெரியுது. என்னன்னு நம்ம பார்க்குறப்ப 3வது வாதையாக பேன் அனுமதிக்கப்படக்கூடியதாக இருக்குது. இதில் நமக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய வேதாமத்தில் பேன் அப்படின்னு பயன்படுத்தப்பட்டிருக்குது. கேஜேவி மொழிபெயர்ப்பின் மூலமாக வருவதும் பேன் அப்படின்னு தான் இருக்குது. திருத்தின மொழிபெயர்ப்பினுடைய புஸ்தகத்தில் நம்ம இதை படித்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம வசன பகுதிகள் விடுதலை பயணங்களுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். மீண்டும் ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடம் உன் கோலை நீட்டி நிலத்திலுள்ள புழுதியை அடி, அது எகிப்து நாடெங்கும் கொசுக்களாக மாறும் என்று சொல் என்றார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருத்தின மொழிபெயர்ப்பிலையும் NIV மொழிபெயர்ப்பிலையும் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப கொசு. நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பில் பேன் அப்படின்ட்டு இருக்குது. ஆனால் திருத்தின மொழிபெயர்ப்பிலையும் NIVலையும் கொசு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு.
ஆனால் நிச்சயமாக நமக்கு தெரிகிற ஒரு காரியம் என்னென்னா, அங்கே பேனாக இருந்தாலும் சரி, கொசுவாக இருந்தாலும் சரி, அது ஜனங்களை பாதிக்கத்தக்கதாக தான் இருந்தது என்பது மாத்திரம் அது மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இப்போ முந்தைய 2 காரியங்களை, இன்னொன்று சொல்லணும்னா 3 காரியங்களை, சர்ப்பமாக மாறக்கூடிய காரியம், நைல் நதி தண்ணீர் இரத்தமாக மாறக்கூடிய காரியம், தவளைகளை பிறப்பிக்கக்கூடிய காரியம் பார்வோனுடைய மந்திர வித்தைக்காரர்கள் செய்கிறாங்க. ஆனால் இந்த கொசுவினுடைய காட்சியிலிருந்து, அதாவது இந்த பேனுடைய காட்சியிலிருந்து அவர்களால் இது செய்யக்கூடாமற் போயிற்று அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது, இந்த நைல் நதி தண்ணீர் இரத்தமாக மாறக்கூடிய காரியம், தவளையின் நிமித்தமான உபத்திரவம், இந்த பேன் அதாவது இந்த கொசுவின் நிமித்தமாக ஏற்பட்ட இந்த இடர்பாடு எகிப்தின் ஜனங்களை மாத்திரமல்ல, இஸ்ரேல் ஜனங்களையும் பாதிக்குது. நீங்கள் வீடுகளில் டீட்டெயிலாக படித்து பார்த்தீங்கன்னா இது அவர்களையும் பாதிப்பு இருக்குது. இனி தேவன் என்ன பண்ணுறாருனா, இவர்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணுறாருனா வகையாக இருக்கிறார். இனி அடுத்ததாக நம்ம பார்க்குறப்ப 4வது வாதை வண்டு. இந்த வண்டிலிருந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது அனுமதிக்கப்படாது. ஆனால் எகிப்தின் ஜனங்கள் வரக்கூடிய ஒவ்வொரு வாதியிலையும் அங்கே வாதிக்கப்படுவார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் வீடுகளில் இந்த வண்டை குறித்து நீங்கள் தொடர்ந்து 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலேருந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் வண்டுகளை அங்கே கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறாரு. அந்த வண்டுகள் என்ன பண்ணுது? வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு. ஜனங்களை போக விடாயாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அடுத்து இது அப்படியே தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கும் பொழுது, வண்டுகளால் அந்த எகிப்து மாத்திரம் அங்கே பாதிக்கப்படக்கூடியதாக இருக்குது. அது மகா திரளான ஜாதிகளான வண்டுகள் அங்கே என்ன வருது அப்படின்னு பார்க்குறப்ப அங்கே எகிப்து தேசம் முழுவதும் அங்கே வரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, அடுத்து இந்த வண்டுகளுக்கு அடுத்ததாக பார்வோனுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்துகிறாரு. அந்த கடினப்படுத்தின நிமித்தமாக நாம் அடுத்தது 9ஆம் அதிகாரம் 1-6 வரையிலான வசன பகுதிகளை நம்ம பார்க்குறப்ப மிருக ஜீவன்கள் மீதான கொள்ளை நோய் அனுமதிக்கப்படுது. அந்த மிருக ஜீவன்கள் மீதான அந்த கொள்ளை நோயில் எகிப்தினுடைய மிருக ஜீவன்கள் மரணிக்குது. ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் மீதான மிருகங்களுக்கு அங்கே கொள்ளை நோய் இல்லை, அது ஒன்று கூட மறிக்கலை என்பதை பார்வோன் அறிந்த பின்பதாக மோசேவை என்ன பண்ணுறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கூப்பிட்டு அங்கே நாங்கள் விடுதலை கொடுக்குறோம், நீங்கள் போங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஆனாலும் அந்த கொள்ளை நோய்கள் மீண்ட பின்பதாக மீண்டுமாக அவருடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக நீங்கள் யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7-12 வரையிலான வசன பகுதிகளில் நம்ம வாசிக்கும் பொழுது மனிதர்கள் மேலும் மிருகங்கள் மேலும் கொப்பளங்கள் வரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த கொப்பளங்களின் மூலமாக எகிப்தியர்கள் பாதிக்கப்படுறாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் பாதிக்கப்படலை. இதில் நிமித்தமாகவும் பார்க்குறப்ப மீண்டுமாக விடுதலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பார்வோன் மீண்டுமாக என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறப்ப தேவன் இருதயத்தை கடினப்படுத்துகிறாரு. அடுத்ததாக 7வது வாதை நமக்கு தெரியும், கல்மலை. அந்த கல்மலையில் எகிப்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும் பொழுது இது வரைக்கும் முன்னாடி பின்னாடி நடைபெறாத அளவிற்கு பெரிதான ஒரு கல்மலை அங்கே வரக்கூடியதாக இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம யாராச்சும் மிருகங்களை வெளியே கட்டியிருந்தாலோ இல்லை வேலைக்காரர்கள் வெளியே சென்றாலோ அவர்கள் மரணிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறது கூட வேத வாக்கியங்கள் நாம் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம 10ஆம் அதிகாரத்திற்குள்ளாக கடந்து வரும் பொழுது தேவன் வெட்டுக்கிளிகளை அனுமதிக்கிறாரு. வெட்டுக்கிளிகள் அந்த அறுப்பிற்காக வைத்திருந்த ஒட்டுமொத்த தானியத்தையும் அது முற்றிலுமாக அழித்து போட்டது அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். மீண்டுமாக கூட தேவன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறாரு.
அடுத்து 9வதான ஒரு வாதை காரிருள். அது நாம் 20வது வசனத்திலிருந்து 29 வரையிலான வசன பகுதிகளில் அந்த காரிருளினுடைய அந்த ஒரு மாபெரும் ஒரு ஆளுகையை நம்ம பார்க்கிறோம். அந்த காரிருளில் தடவி பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு இருள் எகிப்தை ஆட்கொண்டது என்பதை கூட நாம் இங்கே பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, தண்ணீர் இரத்தமாக மாறுது, தவக்கலை தேசத்தை நாரடிக்குது, பெண்களின் மூலமாக, அதாவது கொசுக்களின் மூலமாக ஜனங்களுக்கு தீங்கு, பல வகையான வண்டுகள், கொள்ளை நோய்களின் மூலமாக மிருக ஜீவன்களுடைய மரணம், கொப்பளங்கள், கல்மலை, வெட்டிக்கிளி, காரிருள். ஏங்க தேவன் இதெல்லாம் செஞ்சார்? ஏன் இதை செஞ்சார்? ஏன் நாம் பார்க்கும் பொழுது யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். பார்த்தீங்களா, என்னோட தேவன் சூரிய கடவுள் தான் பெரிய ஆளுன்ட்டு மோசேயையும் ஆரோனையும் இஸ்ரேல் ஜனங்களையும் ஏளனமாக நினச்சார்ல. இஸ்ரேலின் தேவனை அங்கே ஏளனப்படுத்தினார்ல, இதனுடைய விளைவு தாங்க. ஏன்னா தேவன் டைரக்டாக மோசேட்ட என்னதான் சொல்லியிருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, ஒருவேளை அவர் உங்களை விடலை அப்படின்னா நான் என்னதான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்களில் முன்பதாகவே தெரிவிச்சிருந்தார். யாத்திராகமும் 4ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 வசன பகுதிகள். அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்டபுத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை, உன் சேஷ்டபுத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். இது நமக்கு 10வது வாதை. ஆனால் தேவன், அதாவது தேவ தூதன் அங்கே சொல்லிட்ட முதல் காரியம் என்னன்னா, ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்களுக்கு மீட்பு இல்லை அப்படின்னா அங்கே எகிப்தில் தலைச்சன் பிள்ளைகள் ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க. இதுதான் ஆரம்பத்தில் இருந்துட்ட ஒரு காரியம். ஆனால் இந்த பார்வோனுடைய மனமேட்டிமை, பார்வோனுடைய கடவுள் தான் உயர்ந்தவர் என்கின்ற அந்த ஒரு சிந்தையை அறிந்த தேவன் இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும் பொழுது, இவ்வளோ வாதிகளின் மூலமாக அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறப்ப வாதிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, ஏன்னா இந்த ஒவ்வொரு சம்பவத்திலையும் பாருங்களேன், நீங்கள் யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம். யாத்திராகமும் 8:22. பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி. இப்போ நான் என்னுடைய தேசத்தை மட்டும் நான் தனிமைப்படுத்துகிறேன் அப்படி சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறிஞ்சுக்கணும். நான் தான் தேவன், சர்வ வல்லமை கொண்டவர் என்பதை நீ அறிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம இன்னொரு பதிவுகளை பார்க்குறப்ப யாத்திராமம் 9:16 நாம் பார்க்கும் பொழுது, என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபப்படும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீ இவ்வளோ கஷ்டப்படுற தெரியுமா? ஏன் நீ நோயினால் வாதிக்கப்படுற தெரியுமா? ஏன் உனக்கு ஜனங்களின் மத்தியில் கொள்ளை நோய் வந்திருக்கு தெரியுமா? என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக. என்னுடைய ஜனங்களை என்ன நீ இழிவுபடுத்துறியா? என்னுடைய தாசர்களை நீ இழிவுபடுத்துறியா? என்னுடைய வல்லமையை நான் உனக்கு காண்பிக்கிறேன். என்னுடைய வல்லமையை, என்னுடைய நாமத்தின் பிரஸ்தாபம் பூமி எங்கும் பறைசாற்றப்படணும். அதற்காகத்தாங்க இந்த 10 வாதையும். ஆனால் தேவன் ஆரம்பத்தில் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், தலைச்சன் பிள்ளை சங்காரம் தான். ஆனால் இவருடைய மேட்டுமையான இருதயத்தின் நிமித்தமாக, அவருடைய கடவுள் நம்பிக்கையின் நிமித்தமாக அதை உடைத்து போடத்தான் தேவன் இந்த ஒவ்வொரு காரியத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுருக்கார்.
ஏன்னா நீங்கள் வசன பகுதிகள் நம்ம வரும் காலங்களில் பார்ப்போம். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலையாயிட்டு செங்கடலை கடந்து போகிறாங்க. செங்கடலை கடந்து சில பட்டணங்களுக்கு போகிறப்ப எகிப்தில் நடந்த காரியத்தை அறிந்த புறஜாதி ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தயவு செஞ்சு எங்கள் பட்டணத்துக்குள்ளே வராதீங்கன்னு கேட்பாங்க. அப்பேற்பட்ட வகையில் எகிப்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவத்தின் மூலமாக பூமி எங்கும் தேவனுடைய நாமம் பிரஸ்தாபப்பட்டுச்சு. நானே கர்த்தர் நிரூபிச்சாருங்க. இதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப, முதலாவது வாதை என்ன நம்ம பார்க்குறோம், நைல் நதி. அந்த நைல் நதி தண்ணீர் வந்து ரத்தமாக மாறுச்சா. இதில் அதாவது எகிப்தினுடைய ஒரு பழக்க வழக்கம் அல்லது நம்பிக்கை என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, அங்கே முக்கியமான கடவுள்கள் அநேகம் இருக்கிறாங்க. அதில் நம்ம பார்க்குறப்ப ஓசரிஸ் அப்படிங்கிற ஒரு கடவுள் இருக்கிறார். அந்த ஓசரிஸ் அப்படிங்கிற கடவுளுடைய ரத்தம் தான் இந்த நைல் நதியாக தண்ணீராக நமக்கு ஓடுது. ஏன்னா இந்த தண்ணீர் தான் ஒட்டுமொத்த எகிப்தையுமே வளமாக்குது, செழிப்பாக்குது. விவசாயம், வாழ்வாதாரம், எல்லா வளர்ச்சியும் இந்த தண்ணீர் கொடுக்குது. இந்த தண்ணீர் எது அப்படின்னு பார்க்குறப்ப ஓசரிஸ் அப்படிங்கிற கடவுளுடைய ரத்தம் அப்படிங்கிறது எகிப்தின் ஜனங்களுடைய விசுவாசம். ஓகே, உங்கள் கடவுளுடைய ரத்தம் தானே, உங்களுடைய கடவுளுடைய ரத்தத்தையே நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா, உங்களுக்கு விரோதமாக மாற்றுறேன். தேவன் சும்மாவெல்லாம் செய்யலைங்க. அடுத்ததான் நம்ம பார்க்குறப்ப தவளைகள் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப, ஒரு பெண் கடவுள் இருக்காங்க. அந்த பெண் கடவுள் பேர் என்னென்னா ஹெக்கெட். ஹெக்கெட் அப்படிங்கிற ஒரு பெண் கடவுள். அந்த பெண் கடவுள் எதற்கு ஃபேமஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, குழந்தை பேருக்கு ஃபேமஸ். அந்த ஹெக்கெட்டினுடைய வளர்ப்பு பிராணி என்ன தெரியுங்களா, தவளை. உங்கள் கடவுளினுடைய வளர்ப்பு பிராணி இருக்குது தெரியுமா, அந்த உங்கள் கடவுளுடைய வளர்ப்பு பிராணியாக பார்க்கக்கூடிய அந்த தவளை மூலமாகவே நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், தேசத்தையே நாரடிக்கிறேன். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது 3வது மற்றும் 4வது என்னன்னு பார்க்குறப்ப, பேன், வண்டு, கொசு நம்ம பார்க்குறோம். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அங்கே இருக்கிற சகல ஜனங்களையும் தீட்டுப்படுத்துது. சகல ஜனங்கள் மத்தியிலையும் அது அருவருக்கத்தக்கதான ஒரு காரியத்தை கொண்டு வருது. இது எதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசாரியர்கள் அப்படின்னு இருப்பாங்கள்ல, விக்கிரகங்களுக்கான அந்த வழிபடக்கூடிய ஆசாரியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆசாரியர்கள் எப்பயும் என்ன பண்ணிக்குவாங்களா, தங்களை ரொம்ப தூய்மைப்படுத்திக்குவாங்களாம். தூய்மை தூய்மை தூய்மை, இதுதான் அவர்கள் எப்பொழுதும் அனுசரிக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அவங்களுடைய கடவுள்கள் வந்து தூய்மையான ஆசாரியர்களை மட்டும்தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த பலி செலுத்துறக்கோ அங்கே அவங்களுடைய ஆலயங்களுக்கு அனுமதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்களாம். ஆனால் எப்பொழுதுமே தங்களை தூய்மையாக காட்டிக்கொள்ள முயலக்கூடிய இந்த ஆசாரியர்களை அவங்க ஆலயத்திற்குள்ளாக போக முடியாதபடி இந்த 3வது மற்றும் 4வது வாதை என்ன பண்ணுச்சுன்னா, தீட்டுப்படுத்துச்சான். அந்த தீட்டுப்படுத்துனதுனால மத வழிபாடுகள் என்ன ஆயிடுச்சு, கட்டாயிடுச்சு. இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நாம் வாழும் காலப்பகுதியில் ஒரு சர்ச்சு ஃபாதர் இருக்கார். அந்த சர்ச்சு ஃபாதரு ஒரு நாள் மாஸ் அட்டன் பண்ணல, ஓகே. அடுத்து 2 நாள் 3 நாள் 1 வாரம் 2 வாரம் மாஸ் இல்லைன்னா என்ன ஆகுங்க, ஃபாதரை மாற்றிடுவாங்க இப்போ இருக்கிறவங்க. ஆனால் அங்கே நம்ம பார்க்குறப்ப அந்த மத குருக்களை, அதாவது ஆசாரியன், அந்த புறஜனத்தினுடைய எகிப்தினுடைய ஆசாரியர்களை பெரிய லெவலில் பார்ப்பாங்க. அவங்களாலேயே கோயிலுக்கு போக முடியாத அளவிற்கு, அவங்களாலேயே அவங்க கடவுளை எட்டி பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு சூழல் அனுமதிக்கப்படுதுன்னா சாதாரண இல்லைங்க. இந்த மாதிரி தான் நீ உன் கடவுளை சொல்கிறீல்ல, உன் கடவுள்னு சொல்கிறீல்ல, உன் கடவுள் மேல் நம்பிக்கை வச்சுருக்கீல்ல, நானே கர்த்தர் என்பதை தேவன் நிரூபிச்சிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, தேவன் எதையுமே யதார்த்தமாக திடீர்னு அப்படிலாம் செய்கிறதில்ல. அவர் ஒவ்வொன்றையும் என்ன தான் பண்ணுறாருன்னு பார்க்குறப்ப காரண காரியங்களோட தான் நமக்கு செய்கிறார். சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கையில் உயர்வானாலும் சரி, தாழ்வாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அவர் நிச்சயமாக ஏதேனும் ஒரு காரண காரியத்தை அவர் அனுமதிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்குறோம். ஏன் நாம் பார்க்கும் பொழுது சகோதரர்களிடத்தில் இந்த பார்வோனை குறித்ததான காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஒவ்வொரு நானே கர்த்தருங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தேவன் இருதயத்தை கடினப்படுத்துகிறார்.
நமது வாழ்க்கையிலையும் கூட நமக்கு ஏதாச்சும் ஒரு தேவை இருக்கும். அந்த தேவைக்காக நம்முடைய கம்பெனியினுடைய பாஸ் கிட்ட போய் கெஞ்சிட்டு கிடப்போம். நமது வீட்டில் துணைவியாரிடத்துல, கணவரிடத்துல கெஞ்சிட்டு நிற்போம். பெற்றோரிடத்துலையோ பிள்ளைகளிடத்துலையோ எங்கெங்கேயோ நம்முடைய ஒரு தேவைக்காக கெஞ்சிட்டு நிற்போம். ஆனால் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அங்கே பார்வோனாக ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த பார்வோனுடைய இருதயத்தில் யார் வேலை செய்யணும்னா தேவன் வேலை செய்யணும். தேவன் சில நேரங்களில் கடினம் ஏற்படுத்துகிறாரு. சில நேரங்களில் அவர்களிடத்தில் பேசி நமக்காக விடுதலை வாங்கி தர்றாரு. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏன்னா இதை குறித்து ஒரு அழகான ஒரு உதாரணங்கள் கூட நம்ம மத்தியில் நம்ம பார்த்தோம். தேவன் நம்மளுடைய சில தேவைகளுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா தடை விதிக்கிறாரு. அதுக்கு காரணம் இருக்குது. அதுக்கு ஏதேனும் ஒரு மாபெரும் ஒரு ஆசீர்வாதத்தை பின்னாடி வச்சிருக்கிறாரு. காத்திருக்கணும். நம்ம அந்த தேவைக்காக பல தடவை என்ன பண்ணிகிட்ருப்போம், தேவை நிவர்த்தி செய்யுங்க தேவனே, என் ஜெபத்திற்கு கூக்குரலை கேளுங்க தேவனேன்ட்டு அதுக்கு தனியான ஒரு ப்ரேயர் பண்ணிகிட்ருப்போம். இல்லை, தேவன் நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம நாவிலிருந்து புறப்படுறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியுங்க. அப்போ தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா அவரிடத்துல வைக்கணும். அவருக்கு சித்தமாக இருந்தால் கிடைக்கும், சித்தம் இல்லையா அடுத்ததாக நம்ம கடந்து போகணும். ஒருவேளை நம்ம வலுக்கட்டாயமாக கேட்டு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் வரக்கூடிய பின்விளைவுகள் மொத்தத்துக்கும் நம்ம தாங்க காரணம். அப்போ பார்வோனுடைய இருதயம் கடினப்படுதுன்னா சும்மா இல்லை, அதற்கு பின்னாடி யார் இருக்கா? சாத்தான் இல்லை, தேவன் இருக்கிறாரு. நமது வாழ்க்கையில் சில கடினமான சூழல் கடந்து போகுதுன்னா அந்த கடினமான சூழலுக்கு பின்னாடி தேவனுடைய அனுமதி இருக்குது. ஏன்னா நமது தலைமுடிகள் கூட எண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா நமது வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதுவும் தேவனுடைய கருத்தில் தானங்க இருக்குது. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுவும் கூட நமக்கு ஒரு மாபெரும் ஒரு எச்சரிப்பான ஒரு பாடமாக தான் இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், இந்த ஒவ்வொரு சம்பவத்தின் மத்தியில் அந்த பார்வோன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஜனங்களை நீங்கள் யாத்ராமம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் ஏன் தூர தேசத்துக்கு பாலைவனத்துக்கு போய் நீங்கள் பலி செலுத்தணும், இந்த தேசத்திலே பலி செலுத்தலாமே அப்படின்னு சொல்கிறான். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூரமாலாம் போகாதீங்க, பக்கத்துலேயே போயிட்டு வந்துடுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறப்ப யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்குறப்ப, புருஷர்கள் மட்டும் போங்க, ஸ்திரீகள் உடைமைகளில் என்ன ஆகட்டும் இங்கேயே இருக்கட்டும்ன்றார். அடுத்ததாக நம்ம பார்க்குறப்ப யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, உங்கள் ஆடு மாடெல்லாம் இருக்கட்டும், ஆண் பெண்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், புருஷனும் ஸ்திரீகளும் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறார். இது நமக்கு நிச்சயமாக தெரியும். நம்ம சத்தியம் ஃபாலோ கிளாஸில் கேட்டுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலியின் புண்ணியத்தினால உடன்படிக்கை எடுக்கலாம், தேவனுக்காக சாட்சியாக நிற்கலாம் அப்படின்னு நிற்கும் பொழுது, உலகத்தின் பார்வையில் இருந்து உலகத்தினுடைய ராம்சேஸ் பித்தோம், அதாவது போப் மார்க்கம் மற்றும் புரொட்டஸ்டன்ட் அமைப்புகளிலிருந்து வரும் மாபெரும் வஞ்சனைகள் என்பதை நம்ம தொடர் வேத பாட வகுப்புகளில் கூட நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம் சகோதர சகோதரிகளே. இது ஆரம்பத்தில் பயன்படுத்துகிறான், அதோட முடிவதில்லை. சத்தியத்தில் வளர்ந்தாலும் கூட இதே தந்திரங்கள் தான் நம்மளிடத்துலையும் பயன்படுத்துகிறான். நீங்கள் தேசத்தில் என்ன பண்ணுங்கள், அங்கே போய் தான் பலி செலுத்தணுமா என்ன, நீங்கள் இங்கேயே பலி செலுத்துங்க. நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குறோம், எதுக்குங்க நேரடியாக கூடி வேலை முடிச்சுட்டு போய் கஷ்டப்பட்டு நம்ம அங்கே போய் உக்காந்தா, அங்கே உட்காந்து சப்ஜெக்ட் கேட்டோ கேட்காமையோ ரிட்டன் வந்தால் பஸ்ஸு வருமா வராதா தெரியலை, வீட்டுக்கு வரணும், எவ்வளோ கஷ்டம் இருக்குது. இந்த இடத்துலையே பலி செலுத்துங்க. வீட்லேயே உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணுங்கள், ஃபோன்லேயே சப்ஜெக்ட் கேளுங்க. ஃபோன் சப்ஜெக்ட் கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பே நீங்கள் என்ன பண்ணுங்கள், பக்கத்துலேயே வீட்டுக்கு தேவையான சமையல் வேலை செய்யுங்க. யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட மியூட்டை போட்டுவிட்டு அங்கே ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் கூட கேளுங்க. எத்தனை ஆப்ஷன் சாத்தான் பண்ணி கொடுக்குறான் பார்த்தீங்களா. இந்த தேசத்திலேயே பலி செலுத்துங்க. ரெண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது தூரமாக போயிடாதீங்க. ஆமாம், தேவனுடைய வேலைகளுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை சொன்னோம்னா அல்லது ஏதேனும் ஒரு காரியத்தில் தேவனுக்காக நம்ம பலி செலுத்தணும்னு வர்றப்போ தான், பிரதர் அந்த வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரதர், இந்த வேலை எப்படிங்க,
ஒரு ஜென்டல். ஓகே. இது ஒரு சௌகரியமானதான். ஓ! இது மூப்பர் வேலை. ஐயோ! மூப்பர் வேலையில என்னன்னா, ஜனங்கள சத்தியத்தில வழிநடத்தணும், அவங்களுக்கு தேவையான போஷாக்கு குடுக்கணும், அவங்களுக்கு தேவையான அந்த வேலை, இந்த வேலைன்னு நெறைய இருக்கு. டீக்கன், ஐயோ! டீக்கன் வேலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய வேலை சொல்லிட்டு இருக்காங்க இருக்கிற மூப்பர். அதனால டீக்கன் வேலை வேணாம். ஸ்பீக்கர் அது ஓகே பிரதர். ஸ்பீக்கர் வேலை நல்லா இருக்கு. பிரதர் கூட்டுற வேலையெல்லாம் எனக்கு வேணாம் பிரதர். நமக்கு ஏதாச்சும் அப்படியே அந்த தண்ணி பாட்டில் புடிச்சு வைக்கிறது, இல்ல சேர அரேஞ்ச்மென்ட் பண்ணி இந்த மாரி. ஆம் பிரியமானவர்களே, நாமும் கூட தேவனுடைய வேலைகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று தேவன் சோதித்தருகிறார். உபாகமத்தினுடைய புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ நம்ம முழு இருதயத்தோட தேவனிடத்தில் கொடுக்குறோமா? சிந்திக்கணும். யாத்திராமம் 10:11 நாம் பார்க்குறோம், புருஷன் மட்டும் போனால் போதும். இந்த ஊழியமா? இந்த ஊழியம் அவங்க செஞ்சால் போதும், இல்லை இவங்க செஞ்சால் போதும். அப்போ நம்ம ஊழியத்திற்கு அவங்க போது இவங்க போது இல்லை. நான் எந்த அளவுக்கு தேவன்கிட்ட ஊழியம் செய்கிறேன்? ஊழியங்கிறது என்னங்க? தேவன் நமக்கு எப்படி சொல்கிறதுனா, பலகனிகள் நிறைய என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆசீர்வாதங்களை கொட்டி வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கார் பார்த்தீங்களா? இதற்கு பிரதிபலன் காட்டுறதுக்காக நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணுன்ட்டு அந்த வாஞ்சையில் முன்னாடி வர்றோம் பார்த்தீங்களா? அதுதாங்க ஊழியம். சகோதரர்களுக்காக ஒரு கலசம் தண்ணி கொடுக்குறோம் பார்த்தீங்களா? அதுதாங்க ஊழியம். அந்த சகோதரர்களுக்காக ஒரு வேளை எக்லீஷியாவில் வரலைன்னா ஏன் வரலைன்னு ஃபோன் பண்ணி கேட்குறோம் பார்த்தீங்களா? அதுதாங்க ஊழியம். இந்த மாதிரியான சின்ன சின்ன ஊழியங்கள்லேருந்து பெரிய ஊழியங்கள் வரைக்கும் இருக்குது. ஆனால் நம்ம இதை என்ன பண்ணுவோன்னா, அவங்க பண்ணால் போதும், இவங்க பண்ணால் போதும். இல்லை. அடுத்து 4வது தந்திரம் என்னென்னா, ஆடு மாடுகள். பிரதர் நீங்கள் ஊழியம் தானே கேட்டீங்க, நான் வரேன் பிரதர், என்னை எதுக்கு வேணால் பயன்படுத்துங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நான் வச்சுருக்கிற பைக்கை மட்டும் என்ன பண்ணாதீங்க, இதுக்காக பயன்படுத்தாதீங்க பிரதர். நான் வச்சுருக்கிற இந்த பொருளை மட்டும் கேட்காதீங்க பிரதர். நான் வச்சுருக்கிற அதை மட்டும். தேவனுக்காக நம்மளை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி வந்தாச்சு. நம்ம அதை அடையாளமாக தண்ணியில் காமிச்சிட்டு இங்கே வந்துட்டு என்னுடைய மாம்சத்தில் இதை மட்டும் சாகடிக்க மாட்டேன், அதை மட்டும் சாகடிக்க மாட்டேன்னா நான் இது எப்படி தேவனுடைய பார்வையில் இருக்கும்? சிந்தித்து பார்க்கலாமே. சாத்தானை நம்ம எந்த ஒரு தருணத்திலையும் குறைவாக எடை போற்ற வேண்டாம். மாம்சத்தை எளிமையாக தூண்டிவிடக்கூடியவனாக இருப்பான் சகோதர சகோதரிகளே. இது ஃபாலோ கிளாஸ்க்கும் நமக்கு இது பொருந்தக்கூடியதாக இருந்தாலும், சத்தியத்தில் வளர்ந்த நாம்பாலும் காலப்பகுதியிலையும் இந்த 4 விதமான தந்திரங்களை பார்வோன் சாத்தான் நம்முடைய மாம்சத்தில் ஊற்றி கொண்டு இருக்கிறான். மோசே சொன்னார் எல்லா இடத்துலையும், நோ 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 நோ. தேவன் ஏற்ற வேளையில் தலைச்சன் பிள்ளை சங்காரத்தின் மூலமாக அங்கே மீட்பு கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அந்த மீட்பு கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் அங்கே துவங்கக்கூடியதாக இருக்குது. 11ஆம் அதிகாரத்தில் மோசே நடத்தில் தேவன் என்ன பண்ணுறாருனா, தன்னுடைய மாபெரும் ஒரு திட்டத்தை டீட்டெயிலாக அங்கே சொல்லக்கூடியவராக இருக்கிறார் என்பதை கூட இங்கே நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த நாளில் கூட நம்ம யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவன் எப்படி அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்து இந்த பாடத்தை முடிவு பண்ணுறோம். அப்போ இந்த ஒரு பாடத்தில் கூட நம்ம பார்க்குறப்ப நானே கர்த்தர் அப்படிங்கிறத எந்தளவுக்கு தெளிவாக அவர் செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரு. அது மாத்திரமில்லை, இந்த ஒரு மாபெரும் ஒரு உபத்திரவத்திற்கு பின்னாடி தான் தேவன் ஒரு விடுதலையை, ஒரு சமாதானத்தை, ஒரு இளைப்பாறுதலை அனுமதிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அது மாத்திரமில்லை, இந்த தீமையின் அனுமதி காலத்தை அனுமதிச்சிருக்கிறார். ஆனால் விரைவில் அதற்கான ஆசீர்வாதத்தான காலத்தை அவர் வெளிப்படுத்த போகிறார் அப்படிங்கிறது கூட இந்த ஒரு நிலையான பாடங்களின் வாயிலாக தேவன் நமக்கு கற்றுத்தராரு. சாத்தானுடைய 4 வகையான தந்திரங்கள் தொடர் வேத பாட வகுப்பினுடைய காலப்பகுதியிலையும் சரி, நாம்பாலும் இந்த ஒரு காலப்பகுதியிலும் எப்படி அது செயல்பட்டு வருகிறதுங்கிறத பார்த்தோம். அடுத்து பார்வோனுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார் அப்படின்னா, அந்த கடினத்துக்கு பின்பதாக தேவன் அங்கே இருக்கிறார். அப்போ அதற்கு ஏதோ ஒரு காரண காரியம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த நாளுடைய பாடங்களில் கூட பார்த்தோம். அப்போ நமது வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் பின்னாடி இருந்து அவர் செயல்படக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அப்போ நம்மை நாமே நிதானித்து பார்த்தவர்களாக தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபத்தில் தரித்திருந்து ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை முதன்மையாக வைத்து தேவனுக்கான ஒரு ஜீவியத்தை ஜீவிக்க தேவன் தாமே நம்மை பலப்படுத்தி இடைக்கட்டுவாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.